என்னட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கணும், திங்களால் வந்து இந்த சாரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ண இயலாமல் இருக்குது, எப்படி தங்களுக்கு வடிவாக வருகுது இல்லையென்று சொல்லி என்னட்ட என்ன செய்யலாமென்று என்ன கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில், நீங்கள் வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சாரீஸ், பழைய சாரி, நீங்கள் கட்டின சாரியாக இருக்கட்டும் கட்டாத சாரியாக இருக்கட்டும், அதை எடுத்து திரும்ப திரும்ப நீங்கள் ப்ளீட் பண்ணி அயன் பண்ணுங்க. ஒரு தடவை அயன் பண்ணின சாரியை திரும்ப அயன் பண்ணிடலாது, இருந்தாலும் வேறு சிம்பிளான சாரி என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கை படியும். நீங்கள் முதல் விட்ட புள்ளியை கரெக்ட் பண்ணி அடுத்த சாரிகளில் எப்படி அயன் பண்ணலாமென்று அயன் பண்ணுவீங்க. ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் பார்த்து வச்சிங்களன்னு சொன்னால் ஈஸியாக குயிக்காக நீங்களே நாளடைவில் உங்களோட சாரிகளை அச்சு அசல் பிசுறாமல் அப்படியே வடிவாக அயன் பண்ண முடியுமென்று நான் சொல்கிறேன். சாரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவதானத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். ஒன்று வந்து அயன் பாக்ஸ் வந்து உங்களோட சாரியை எரித்து போடாத மாதிரி பார்த்து கொள்ளணும். அடுத்தது வந்து அயன் போட் அல்லது டேபிள் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் அயன் பண்ணும்போது ஆடுற மாதிரியாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இருந்து கொண்டோ அல்லது பெண்ட் பண்ணி, அதாவது குனிஞ்சு கொண்டோ அயன் பண்ணக்கூடாது. நின்ற நிலையில் நின்று கொண்டு நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு சாரியை ப்ளீட் பண்ணி அழகாக அயன் பண்ணி மடிக்க முடியும். இருந்து கொண்டு செய்கிறதா இருந்தால் அது உங்களால் முடியாது. அதே நேரம் குனிஞ்சு பெண்ட் பண்ணி அந்த மாதிரி கூட உங்களால் செய்ய முடியாது. நின்று கொண்டு செய்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த சாரி ப்ளீட் பண்ணி வடிவாக உங்களால் அயன் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். மூன்றாவது விஷயம் வந்து அந்த சாரியில் பின் பண்ணுற அதாவது ஊசி, அது வந்து பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஊசி வந்து நீங்கள் சாரியில் குத்தும்போது வளையாமல் ஏறணும். அப்போ தான் உங்களோட சாரியையும் வந்து நீங்கள் வடிவாக ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி பேக் பண்ண முடியும். நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சன் ஊசி தான் நான் பாவிக்கிறேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு போன போது நிறைய ஊசி நான் வேண்டிட்டு வந்தேன். நான் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஊசி. நீங்கள் வேணுமெண்டா பாவிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.